மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கங்கள். ஏறத்தாழ ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக நாம் ஆங்கில இலக்கண பகுதியை 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ செல்வங்களுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்தந்த வகுப்புக்கு தகுந்த மாதிரி படிக்கின்ற பொழுது அந்தந்த ஆசிரியர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்ற அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கிறோம். இருப்பினும் அந்த இலக்கண பகுதியில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. ஏன்னா நீங்கள் படிக்கின்ற பொழுது வேறு சந்தேகம் வரும், அதெல்லாம் வரக்கூடாது, ஓஹோ இதானா அப்படிங்கிறதுக்காண்டி தான். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2 + ரூட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 + ப்ரெசண்ட் வெர்ப். இந்த வேர்பு பட்டனில் ப்ரெசண்ட் வெர்பு, பாஸ்ட் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு படிச்சிருப்போமா இல்லையா? அதில் ப்ரெசண்ட் ஒரு முதல்ல வர்ற அந்த வேர்ப் பட்டனில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு V1 வர்றது அது ரூட் வெர்புன்னு கூட சொல்லுவாங்க. 2 + ப்ரெசண்ட் வெர்பு தான் இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறது. அது நவுனை ஆக்ட் பண்ணும், நவுன்னா பெயர் சொல்லாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம டென்ஸ் படிச்சிருப்போம், 12 டென்ஸ், அதனுடைய வாய்ஸ் படிச்சிருப்போம். அப்படி தான் வெர்பு அமையும்னு நம்ம நினச்சிருப்போம். இல்லை அப்படிலாம் இல்லை, வேறு மாதிரி அமையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். இதுதான் இன்ஃபினிட்டிவ். அதே நேரத்தில் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃபினிட்டின்னா முடிவிலி. இந்த 8 படுக்கை போட்டு எழுதுவோமா இல்லையா? கணிதத்தில் சொல்லுவோமா இல்லை? இயல் எண்கள் எந்த நம்பர் வரையும் இருக்கு, 1 2 3 4 5 இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லிக்கிட்டே போகலாம்னு சொல்கிறது கடைசி நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாததுக்கு முடிவிலி, இன்ஃபினிட்டி, தேரப்பெறாதது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இன்ஃபினிட்டி. இது இன்ஃபினிட்டிவ். நவுன் ஆக்ட் பண்ணும். 2 + ரூட் வெர்ப், 2 + ப்ரெசண்ட் வெர்ப். இதுதான். இதுக்கு சில மாடல் எழுதி போட்டிருக்கோம், பயந்துடக்கூடாது. இதெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு. சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எழுதுகிறோம், அவ்வளவுதான். உயர் வகுப்புகளுக்கு செல்லுகின்ற பொழுது, ஆங்கில இலக்கியம் படிக்கின்ற பொழுது, அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அது படிக்கிற காலத்தில் அல்லது இங்கிலீஷ் கிராமரை நுணுக்கமாக படிக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுக்கும் இல்லை, என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு இன்ஃபினிட்டிவ் வந்து எப்படியெல்லாம் செயல்படும், எந்தெந்த இடத்துல எல்லாம் செயல்படுங்கிறதுக்காண்டி ஒரு மாடல், வேறு ஒன்றும் இல்லை. அஸ் எ சப்ஜெக்ட் ஆஃப் எ வெர்ப், ஒரு வேர்பனுடைய சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ண நமக்கு தெரியும். இது வெர்புன்னு தெரியும். இது வெர்புனுடைய சப்ஜெக்ட் என்ன? டு ஃபைண்ட் ஃபால்ட். இந்த பாருங்க, டு ஃபைண்ட். இந்த வெர்புக்கு முன்னாடி இருந்தால் முன்னாடி சப்ஜெக்ட்னு சொல்லுவோமா இல்லையா? டு ஃபைண்ட் ஃபால்ட்டுங்கிறது சப்ஜெக்ட். அதில் டு ஃபைண்டுங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். டு ஃபைண்ட் ஃபால்ட் இஸ் ஈஸி. குற்றம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம தான் வாழ்க்கையில் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இது டு ஃபைண்டு. அப்போ வெர்புனுடைய சப்ஜெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியம் இது. டு ஃபைண்டு இந்த இடத்துல வந்திருக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். அடுத்து பாருங்கள், அஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எ டிரான்சிட் வெர்ப். அது வெர்புக்கு அடுத்து வெர்புக்கு அடுத்து ஒன்று வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹீ லைக்ஸ் டு ப்ளே கார்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஹீ லைக், இது வெர்பு. இந்த வெர்புக்கு அடுத்து ஏதேனும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்சிட் வெர்புன்னு சொல்கிறது இந்த வெர்பை. அது நம்ம அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். இந்த வெர்பு நல்லா பாருங்கள், இது வெர்பு. இந்த வெர்புக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் ஆகிறது பாருங்கள், டு ப்ளே கார்ட்ஸ், டு ப்ளே. இதுவும் இன்ஃபினிட்டிவ். நல்லா கவனம் பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதுவும் இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாருங்கள், அஸ் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ வெர்ப். ஒரு வெர்பு, இது வெர்பு. மை கிரேட்டஸ்ட் ப்ளஸர், என்னுடைய பெரிய மகிழ்ச்சிங்கிறது என்ன அப்படிங்கிறது இஸ். இந்த பி வெர்புக்கு அடுத்து ஏதேனும் ஃபில்லப் பண்ணால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இது இந்த பி வெர்புக்கு அடுத்து உள்ளதை மறைச்சிட்டா இது கம்ப்ளீட் ஆகாது. அப்போ இந்த போட்டால் தான் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு பார்ட் ஆக்ட் பண்ணால் அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்டுன்னு பேர். மேலும் நம்ம பி வெர்புக்கு அடுத்து வர்றதை காம்ப்ளிமெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம்? மை கிரேட்டஸ்ட் ப்ளஸர் இஸ் டு டீச். இது காம்ப்ளிமெண்ட்டு. ஆனால் இந்த டு டீச்சுங்கிறது என்னது? ஆட்டோமேட்டிக்காக என்னது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். அப்போ காம்ப்ளிமெண்ட்டாகவும் ஆக்ட் பண்ணும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், அஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன். ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வர்றது. இப்போ பாருங்கள், த ஸ்பீக்கர் இஸ் அபவுட் டு பிகின், பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். அபவுட்டுங்கிறது ப்ரிப்போசிஷன். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக
டு பிகின், டு பிகின் அப்படின்னு வந்திருக்கு. இதுவும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். அடுத்து பாருங்கள், as an ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னா அந்த வேர்டை போட்டால் கம்ப்ளீட்டாக அது ஆப்ஜெக்டினுடைய செயல்பாட்டை உணர்த்தும் அப்படிங்கப்பாங்க. ஐ சா ஹிம் கோ அப்படின்னு அர்த்தம், அவன் போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எப்படி இருந்திருக்கணும், ஐ சா ஹிம் டு கோ அப்படின்னு இருந்திருக்கணும். ஆனால் இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் சில நேரங்களில் வித்தவுட் டூ, டூ இல்லாமல் வரும். அது நீங்கள் படிக்கல, உயர் வகுப்புகளில் படிக்கல, ரொம்ப டெக்னிக்கலாக படிக்கல பார்த்துங்க. இந்த வித்தவுட் டூ, டூ இல்லாமல் வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட் இன்ஃபினிட்டிவ் பாருங்கள், டூ இல்லாமல் வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ். ஐ சா ஹிம் கோ, ஐ சா ஹிம் டு கோ, அவன் நான் போகிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரியும் இருக்கும். எனவே நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இன்ஃபினிட்டிவ் என்னென்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு காமனாக நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது இன்ஃபினிட்டிவ்னா 2 + ரூட் வரும், 2 + ப்ரெசண்ட் வரும், அவ்வளோதான். இது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சும்மா எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை சும்மா என்னென்னு எழுதிக்கிறதா, அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்ன மாதிரி டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபினிட்டிவில் ஆக்டிவ் இன்ஃபினிட்டிவ், பேசிவ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு இருக்குது. நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் முடிச்சிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும், அவ்வளோதான். நம்ம என்ன சார் 2 + ப்ரெசண்ட் வருப்புன்னு சொன்னோம், இதுதான் இன்ஃபினிட்டிவ், இதுதான் இன்ஃபினிட்டிவ், இது மாதிரியே மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஃபினிட்டிவில் என்ன டைப் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் டைப் இருக்குன்னு. இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது, மெத்த படித்தவங்க யூஸ் பண்ணுறது. அப்படி இப்படின்னு சில நேரங்களில் யூஸ் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நீங்கள் இந்த எழுதியிருக்கேன். என்னது, ப்ரெசண்ட் இன்ஃபினிட்டிவ், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் எழுதியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ப்ரெசண்ட் இன்ஃபினிட்டிவ் ஆக்டிவில் எப்படி இருக்கும், இந்த டு ஸ்டடி அப்படின்னு இருக்கும் ஆக்டிவில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐ லைக் டு ஸ்டடி, இது ப்ரெசண்ட் இன்ஃபினிட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ். இதே பேசிவ் வாய்ஸில் எப்படி இருக்கும்னா, டு பி பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ என்னது, டு பி ஸ்டடீடு, இது பேசிவ் இன்ஃபினிட்டிவ் ப்ரெசண்டில். ஆக்டிவில் டு ஸ்டடி, அது டு பி ஸ்டடீடு. அப்படின்னா என்ன, ஐ லைக் டு பி ஸ்டடீடு அப்படின்னு அர்த்தம். அதனுடைய பொருள் வேறு இருக்கட்டும், இருந்தாலும் டு பி ஸ்டடின்னு வரும். இது பேசிவில். ஆக்டிவில் டு ஸ்டடி அப்படின்னு வருது. புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குழப்பிக்கிற கூட ரொம்பலாம் யோசனை பண்ண வேணாம், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஐ லைக் டு பி ஸ்டடியிங். இங்கே பாருங்கள், டு பி ஸ்டடியிங். நான் ஆம் இஸ் ஆர் ஸ்டடியிங்னு படிச்சிருப்போம் ப்ரெசன்ட் கண்டினியூஸு. அது நம்ம என்ன பண்ணுறோம், டு பி ஸ்டடியிங் அப்படின்னு இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் ஆக்டிவில் எழுதுகிறோம், பேசிவில் கிடையாது. அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் எப்படி இருக்குது, டு ஹாவ் ஸ்டடீடு. பெர்ஃபெக்ட்னாவே ஹாவ், ஹாவ் ஹேஸ் ஸ்டடின்னு போட்டிருப்போம், இருந்தாலும் ஹாவ் மட்டும்தான், டூ பக்கத்தில் வந்து ஹாவ் மட்டும்தான் வரும். டு ஹாவ் ஸ்டடீடு இப்படின்னு இருக்கும் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அது பேசிவில் எப்படி இருக்கணும், டு ஹாவ் பீன் ஸ்டடீடு. இங்கே பாருங்க, டு ஹாவ் பீன் ஸ்டடீடு, டு ஹாவ் பீன், டு ஹாவ் ஸ்டடீட், டு ஹாவ் பீன் ஸ்டடீடு. பேசிவில் பீன் சேர்க்குறோம், அது நமக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான். அப்போ ஐ லைக் டு ஹாவ் பீன் ஸ்டடீடு இந்த மாதிரி வரும். இவ்வளவு தான் பேசிவில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ். அடுத்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இன்ஃபினிட்டிவ் எப்படி இருக்கும், ஐ லைக் டு ஹாவ் பீன் ஸ்டடியிங். பாருங்க, டு ஹாவ் பீன் ஸ்டடி. எல்லாத்துலேயும் டூ 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 இந்த மாதிரி பேட்டர்னில் தான் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எழுதியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சுக்கிறது இதுதான் ரைட்டு. நம்ம ஆறாம் நிலை, 7ஆம் நிலை, 8, 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எக்ஸாம் டைப்பில் எப்படி இருக்குது, எக்ஸாமினேஷனில் எப்படி இருக்கும், நம்ம அகடமிக் சைடு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு 3 சாம்பிள் மட்டும் எழுதியிருக்கேன். யூஸ் இன் இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஹி ஹோப்ஸ் தட் ஹி வில் வின் அப்படின்றது. இப்போ இதில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஹி ஹோப்ஸ் தட் ஹி வில் வின் அப்படின்னா இதில் மெயினாக எங்கே ரூட் வெர்ப் இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் ரூட் வெர்ப், மெயினாக ரூட் வெர்ப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ என்ன, இங்கே எனக்கு தட்டு கன்ஜெக்ஷன் இருக்கா இல்லையா, அதுலேருந்து இதே சப்ஜெக்டாக இருந்தால் அப்படி அதுலேருந்து ஃபுல்லாக அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூ போட்டு எழுதுறது தான், அவ்வளவுதான். ஹி ஹோப்ஸ் டு வின், அவ்வளோதான். மெயின் வெர்பு எங்கே இருக்கோ அந்த வெர்பை செலக்ட் பண்ணிக்கிற வேண்டிய அதனுடைய ரூட் வெர்பை எடுத்துக்கிறணும். அந்த ரூட் வெர்பு அதுக்கு முன்னாடி டூ, அதான் ஹி ஹோப்ஸ்
டு வின். அப்போ என்னது, ஹீ ஹோப்ஸ் தட் ஹீ வில் வின்னு. இதை இன்ஃபினிட்டிவ் பேட்டர்னுக்கு மாற்றணும்னா ஹீ ஹோப்ஸ் டு வின். அப்போ என்ன எழுதியிருக்கோம், ஹீ ஹோப்ஸ் டு வின். அப்போ டு வின் இதுதான் இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாருங்கள், ஸ்டீலிங் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கிரைம். அடுத்தவங்களுடைய பொருளை திருடுறதுங்கிறது குற்றம் அப்படின்றது. இது ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கு. இதில் எங்கே இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் இருக்குன்னா, இந்த ஸ்டீலிங் இருக்கா இல்லையா, இந்த ஸ்டீலிங் தான் இங்கே வெர்பு. இது வந்து ஜெரண்டுன்னு அல்லது பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. ஜெரண்டு கொடுத்த இன்ஃபினிட்டிவ் மாற்ற சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டிவ் கொடுத்து ஜெரண்டாக மாற்ற சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பார்ட்டிசிபிள் கொடுத்து இன்ஃபினிட்டியாகவும் இன்ஃபினிட்டிவ் கொடுத்து பார்ட்டிசிபிளாக மாற்ற சொல்லுவான். அப்போ பார்ட்டிசிபிள் கொடுத்துட்டான்னா அதில் மெயின் ரூட் வெர்பை எடுத்துக்கிட்டு முன்னாடி டூ போட்டு எழுதுறது இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் கொடுத்துட்டான்னா டூவை எடுத்துகிட்டு அந்த மெயின் வெர்புக்கு ஐஎன்ஜி போட்டு எழுதுறது பார்ட்டிசிபிள். அவ்வளோதான். இப்போ ஸ்டீலிங் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கிரைம், ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ன போட்டுருவோம், ஸ்டீலிங் டு ஸ்டீல். அவ்வளோதான். டு ஸ்டீல் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கிரைம், இதுதான் இன்ஃபினிட்டிவ். அப்போ என்ன ஆன்சரு, டு ஸ்டீல் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கிரைம், குற்றம். அப்போ இதில் நமக்கு என்ன இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்ன வந்துருச்சு, டு ஸ்டீல். இதுதான் இன்ஃபினிட்டிவ். இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி தான் எக்ஸாமினேஷனில் பேட்டர்ன் இருக்கும். சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாடல்லாம் எழுதுறோம். அடுத்து ஐ டோன்ட் வாண்ட் கோயிங், நான் போக விரும்பலை அப்படின்னு அர்த்தம். அப்போ போக வேணாம்னு விரும்புகிறேன் அப்படின்னு கூட, நான் போக விரும்பலை அப்படின்னு அர்த்தம், போக வேணாம்னு விரும்புகிறேன் அப்படின்னு கூட எழுதலாம். ஐ டோன்ட் வாண்ட் கோயிங், இது எப்படி எழுதலாம், இந்த கோயிங்கை எடுத்துட்டு டு கோ அப்படின்னு எழுதலாம். அப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னு எழுதலாம். இங்கே பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அப்படின்னு எழுதலாம். அப்போ டு கோங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், டு கோங்கிறது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இப்போ ஐ டோன்ட் வாண்ட்டில் நான் விரும்பலை, நான் போக விரும்பலை, நான் போக வேணாம்னு விரும்பினேன் அப்படின்னு சொல்லலாமா இல்லையா. அப்போ இதை எப்படியும் மாற்றி சொல்லலாம்னா, நல்லா கவனம் பாருங்கள், ஐ வாண்ட் நான் விரும்புகிறேன். டோன்ட்டு, நான் இந்த டோன்ட்னா நாட்டை எடுத்துட்டு வாண்ட் மட்டும், டூ வாண்டை மட்டும் போடுறேன். அப்போ நாட்டை அங்கிட்டு கொண்டே போடலாம். அப்போ என்ன, ஐ வாண்ட் நாட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்ஃபினிட்டிவ் வருது, டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வருது தான் இன்ஃபினிட்டிவ். அதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் என்ன, நாட் டு ப்ளஸ் டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் வரும், அதான் நெகட்டிவ் ஃபார்ம். இதை புரிகிறதுக்காண்டி நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம், நாட் டு கோ, இதுவும் நெகட்டிவ். இது ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸு தான், ரெண்டுமே ஒன்று தான். ஐ டோன்ட் வாண்ட் டு கோங்கிறது ஒன்று தான், ஐ வாண்ட் நாட் டு கோங்கிறது ஒன்று தான். இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாங்கிறதுக்காண்டி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். மாணவ செல்வங்களே, இன்றைய வகுப்பினுடைய என்ன சாராம்சம்னா, இன்ஃபினிட்டிவை தெரிஞ்சுக்கிறணும். இன்ஃபினிட்டிவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும், அந்த இன்ஃபினிட்டிவ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும், அதில் என்ன மாதிரி டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு, எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்கள் வகுப்புகளுக்கு தகுந்தது மாதிரி, எந்தெந்த வகுப்புகளுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் படித்து பிக்கப் பண்ணிக்கிற வேண்டியதான். வாழ்த்துக்கள்.